பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இந்த வாரம் நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிற காரியம் 3 முக்கியமான காரியங்கள் 3 என்கிற தலைப்பிலே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். கடந்திட்ட 2 தினங்களாக ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் என்கிறதையும் ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் என்கிறதையும் பார்த்தோம். இன்றைக்கு 3ஆவதாக ரட்சிப்புக்கு ஏற்ற கிரியை என்கிறத நம்ம பார்க்க போறோம். கொஞ்சம் வேதத்தை வாசித்து பார்த்தால் எபிரெயருக்கு எழுதின தேவ மனிதன் மிக அழகாக ஒரு காரியத்தை எழுதுகிறார். எபிரெயர் 6வது அதிகாரத்தில் நீங்க 1லிருந்து தொடர்ந்து வாசிச்சு வந்தீங்கன்னா அதுல நிறைய காரியங்களை சொல்லி அந்த திருச்சபை மக்களை குறித்து அவங்க கிட்ட காணப்படுற ஒரு நல்ல விஷயத்தை சொல்றாரு. அந்த விஷயத்தை அது ரட்சிப்புக்கு உரியது அப்படின்னு அவர் சொல்றாரு. அது என்னங்கிறத நம்ம பார்ப்போம். நான் வாசிக்கிறேன் பாருங்க. எபிரெயர் 6வது அதிகாரம் 9வது வசனமும் 10ஆம் வசனமும் வாசிக்கிறேன். முதல்ல 9 நல்ல கவனிப்பால போட்டிருக்கு. பிரியமானவர்களே, நாங்கள் இப்படி சொன்னாலும். அந்த இப்படி சொன்னாலும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மேலே போட்டிருக்கோம் 2 விதமான நிலங்களை பற்றி பேசுவார். ஒன்று நல்ல கனிகளை கொடுக்கிற ஒரு நிலம், அதாவது பயிரிடுகிறவனுக்கு ஏற்ற பலனை கொடுக்கிற ஒரு நிலம். இன்னொரு நிலம் நல்ல தண்ணி பாய்ஞ்சாலும் முள்ளையும் முட்செடிகளையும் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற ஒரு நிலம். அதாவது கனி கொடுக்கிற நிலம் ஆசீர்வதிக்கப்படும், முட்செடிகளை கொடுக்கிற நிலம் சபிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அவங்கள கடிந்து கொண்டு ஒரு பிரசங்கம் பண்றாரு. அதுக்கு மேலே போட்டிருக்கோம், மனம் திரும்புவதற்கு ஏதுவாக அவர்களை புதுப்பிக்கிறது கூடாத காரியம்லாம் கடினமான விஷயம்லாம் போட்டிருக்கோம். ஏன்னா சத்தியத்தை அறிந்த பின்பு ஒருத்தன் தவறு செஞ்சானா அந்த வசனம் சொல்லுது, அதாவது கிறிஸ்துவை சிலுவையில் அடித்து அவன் அவமானப்படுத்துறான் அப்படின்னு போட்டிருக்கோம். கொஞ்சம் கடினமான வார்த்தைகள்லாம் இருக்கும். இப்படி கடினமான காரியங்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டாலும் உங்ககிட்ட கொஞ்சம் நல்ல விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லுவார். அதுதான் இந்த 9ஆம் வசனமும் 10ஆம் வசனமும். என்ன சொல்றாரு? மறுபடியும் படிக்கிறேன். பிரியமானவர்களே, நாங்கள் இப்படி சொன்னாலும் நன்மையானவைகளும் ரட்சிப்புக்கு உரியவைகளுமான காரியங்கள் உங்களிடத்தில் உண்டாயிருக்கிறது என்று நம்பி இருக்கிறோம். அப்ப என்ன சொல்றாரு? உங்களை நாங்க திட்டினாலும் உங்ககிட்ட குறைகளை சுட்டி காமிச்சாலும் உங்ககிட்ட ரட்சிப்புக்கு உரிய காரியங்கள் இருக்கு அப்படின்னு எழுதுறாரு. அப்ப அந்த ரட்சிப்புக்கு உரிய காரியங்கள் என்ன அப்படிங்கிறத அடுத்த வசனத்துல சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஏனென்றால் உங்கள் கிரியைகளையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும். எப்படி? உங்கள் கிரியைகளையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. அப்ப எபிரெயருக்கு எழுதின நிருபத்தில் எபிரெயர்களை குறித்து, எபிரெயர்கள்லாம் யாரு? இஸ்ரவேலர்கள், யூதர்கள். அதாவது யூதர்களிலும் இருந்து இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்கள். நமக்கு தெரியும், பேதுரு பிரசங்கித்த பொழுது 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அநேகர் ரட்சிக்கப்படுறாங்க. ஆசாரியர்களில் கூட அநேகர் உள்ள வந்துட்டாங்க. அப்போ அந்த எபிரெயர்களுக்கு எழுதப்பட்டது. இது அந்த எபிரெயர்களுக்கு மட்டுமல்ல, எபிரெயர்கள் எல்லாரும் புரிந்து கொள்ளும்படி, அதாவது ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காதவர்கள் கூட இந்த நிருபத்தை படித்தால் விசுவாசிக்கும்படியாக இந்த நிருபம் எழுதப்பட்டிருக்கு. சரியா? இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர்களை குறித்து அவர் சொல்றாரு, உங்ககிட்ட நன்மையானவைகள் இருக்கு, ரட்சிப்புக்கு உரியவைகள் இருக்கு. அது என்ன அப்படின்னா, நான் சொன்னேன்ல 3வது ரட்சிப்புக்கு ஏற்ற கிரியைன்னு சொன்னேன். உங்கள் கிரியைகளையும் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும். அப்ப இந்த எபிரெயர்கள் என்ன பண்ணிருக்கிறாங்க? பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செஞ்சிருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஊழியக்காரங்க இருந்தாங்கன்னா ஊழியக்காரங்களுக்கு இவங்க நிறைய உதவிகள் செஞ்சிருக்காங்க. ஊழியக்காரங்களுக்கு பக்கபலமா இருந்திருக்கிறாங்க. நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது மோசே மலை மேல் ஏறி தன்னுடைய கைகளை உயர்த்தி கொண்டு நிற்கும் போது ஆரோனும் ஊரும் அவனுடைய கையை தாங்கி பிடிச்சிட்டு இருந்தாங்க. இதே போல நீங்க பாத்தீங்க அப்படின்னா அநேக தேவ ஜனங்கள் புதிய ஏற்பாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர்களுக்கு அவங்க உபசரணம் பண்ணாங்க. இப்ப உதாரணமா சொல்றேன், பேதுரு ஒரு வீட்டுல தங்குவாரு. எங்க? தோல் பதனிடுகிறவனாகிய சீமோன் அப்படிங்கிற ஒரு வீட்டுல ரொம்ப நாள் தங்கியிருப்பாராம். அப்போ அந்த சீமோன் இந்த சீமோனுக்கு, யாரு? பேதுரு சீமோனுக்கு உணவு கொடுத்து உறைவிடம் கொடுத்து அவருக்கு பல விதத்துல ஹெல்ப் பண்ணாரு. அதான் பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்தது, ஊழியக்காரங்களுக்கு உதவியா இருந்தது.
உதவியா இருந்தது மாத்திரமல்ல, தொடர்ந்து நீங்கள் உதவியாக இருந்து கொண்டு இருக்கிறீர்கள் அப்படிங்கிறார். அப்படி சொல்லிட்டு தான் அவருடைய நாமத்துக்காக நீங்கள் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. அப்ப ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னா, கர்த்தருடைய ஊழியத்துக்காக நீங்க என்ன பிரயாசப்பட்டீங்க, கர்த்தருடைய ஊழியக்காரங்களுக்காக நீங்க என்ன பிரயாசப்பட்டிருக்கீங்க, உங்க திருச்சபைக்காக நீங்க பட்ட பிரயாசம் என்ன? ஒருவேளை நீங்க இருக்கிற ஊர்ல, நீங்க போகிற சபை ஒருவேளை விரிவடைகிறதுக்கு நீங்க என்ன பிரயாசப்பட்டீங்க, புதிய ஆத்துமாக்கள் உள்ள வர்றதுக்கு நீங்க என்ன பிரயாசப்பட்டீங்க, உங்க திருச்சபையின் கட்டுமான பணிக்கு நீங்க என்ன பிரயாசப்பட்டீங்க, உங்க திருச்சபையின் வளர்ச்சிக்காக உங்கள் பிரயாசம் என்ன, புதிய ஆத்துமாக்கள் கிறிஸ்துவுக்குள் வருவதற்கு உங்கள் பிரயாசம் என்ன? ஏன்னா உங்கள் அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்ல. அந்த பிரயாசத்தை பற்றி சொல்லும்போது அவருடைய நாமத்திற்காக நீங்கள் காண்பித்த, அப்ப அந்த நாமத்திற்காக காண்பித்தது தான் யாருக்கு செய்யறோம்? நம்ம ஊழியக்காரங்களுக்கு செய்யறோம், ஊழியத்துக்கு செய்யறோம், உதவி செய்யறோம், பிரயாசப்படுறோம். சொல்லிக்கிட்டே போல. நான் இன்னும் புதிய ஏற்பாடு வந்து சொல்றேன். நீங்க பாத்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுலை பராமரிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் இடத்துல சொல்லுவாரு, என்னையும் சபை அனைத்தையும் விசாரித்து வருகிற காயு அப்படின்னு எழுதுவாரு. கெங்கிரேயா சபைக்கு ஊழியக்காரியாகிய பெபையாளை வாழ்த்துங்கள், அவள் அனைவருக்கும் எனக்கும் கூட ஆதரவா இருந்தவளையும் எழுதுவாரு. சரியா? ஆக்கில்லா பிரிசிலாளை பற்றி பவுல் எழுதுவாரு. அவங்க என்ன பண்ணாங்க? என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தார்கள்னு எழுதுவாரு. நான் இன்னொரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்களா. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரி திருச்சபைக்கு எழுதுவார். என்ன எழுதுவார் தெரியுமா? ரோமர் 16 சொல்லும்போது இந்த வார்த்தையை பாருங்க. ரோமர் 16 12ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ரோமர் 16:12 கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிற திரிபேனாலையும் திரிபோசாலையும் வாழ்த்துங்கள், கர்த்தருக்குள் மிகவும் பிரயாசப்பட்ட பிரியமான பெர்சியாலை வாழ்த்துங்கள். சொல்லிக்கிட்டே போலாம். அப்படி நிறைய பேர் சொல்லிக்கிட்டே வருவார். அப்ப இவங்கெல்லாம் கர்த்தருக்காக பிரயாசப்பட்டாங்கன்னா என்னங்க? கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு உறுதுணையா இருந்தாங்க. கர்த்தருடைய திருச்சபையில முக்கியமான காரியத்தை, அதாவது திருச்சபைக்கு ஆதரவா இருந்து திருச்சபைக்காக எல்லா விதத்திலும் திருச்சபையோடு கூட இணைந்து நின்றாங்க. கர்த்தருடைய நாமத்துக்காக பிரயாசப்பட்டு ஊழியத்தை தாங்கினாங்க. ஊழியக்காரனுக்கு உதவியா இருந்தாங்க. அவங்க ஊழியத்துல அவங்க எல்லா விதத்திலையும் ஊழியக்காரனுக்கு துணை நின்று கர்த்தருடைய நாம மகிமைக்காக, கர்த்தருடைய ராஜ்யம் விரிவடைவதற்கு இவங்க எல்லாம் பிரயாசப்பட்டார்கள். அப்போ ரட்சிப்புக்கு ஏற்ற கிரியைன்னு என்ன தெரியுமா? ஆண்டவருக்காக பிரயாசப்படுவது. கொஞ்சம் யோசிங்க. நமக்கு ஆண்டவர் எத்தனையோ நன்மைகளை செஞ்சிருக்கிறாரு. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம். ஆவிக்குரிய வரங்கள் பெற்றிருக்கிறோம். ஆத்ம விடுதலையை பெற்றிருக்கிறோம். ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றிருக்கிறோம். தேவன் அருளிய எத்தனையோ மேன்மையை நன்மையை பெற்று சமாதானமா சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். பரலோகத்தை குறித்து நிச்சயத்தோடு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். உண்மை தெய்வத்தை அறிந்து அவரை ஆராதிச்சுக்கிட்டு இருக்கோம். அது மட்டுமல்ல, நமக்காக அவர் தன்னுடைய ஜீவனையே தந்திருக்கிறாரு. அந்த தெய்வத்துக்காக நீங்க என்ன பிரயாசப்படுறீங்க? உங்க பிரயாசம் என்ன? ஏதோ சர்ச்சுக்கு போறோம் வர்றோம், அதோட சரி, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் சர்ச்சையும் கண்டுக்க மாட்டோம், பாஸ்டரையும் கண்டுக்க மாட்டோம், ஊழியக்காரர் யாரையும் கண்டுக்க மாட்டோம். நாங்க உண்டு, எங்க வேலை உண்டு. சர்ச்சுக்கு ஏதோ வாரத்துல ஒரு நாள் போவோம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நாங்க எதுவுமே செய்ய மாட்டோம். அப்படின்னா நீங்க ஆண்டவருக்காக பிரயாசப்படுகிறவர்கள் அல்ல. நீங்க கர்த்தருக்காக பிரயாசப்பட்டீங்கன்னா உங்க அன்புள்ள பிரயாசத்தை கர்த்தர் மறக்க மாட்டார். அதாவது மூணாவது சொல்றேன், ரட்சிப்புக்கு ஏற்ற கிரியை என்னன்னா தேவனுக்காக படுகிற பிரயாசம். ஆண்டவர் கேட்பாரு, உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செஞ்சா? உனக்காக நான் மரிச்சேன்ப்பா, எனக்காக நீ என்ன செஞ்ச? என்ன பிரயாசப்பட்டா? எத்தனை பேருக்கு இயேசுவை சொன்னா? உன் திருச்சபைக்கு நீ எந்த அளவுக்கு உபயோகமா இருந்தா? உங்க ஊழியக்காரனுக்கு நீங்க எந்த அளவுக்கு பக்கபலமா இருந்தீங்க? ஒருவேளை உங்க ஊர்ல ஒரு திருச்சபை ஆரம்பிக்கிறதுக்கு நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய பங்களிப்பு இருந்துச்சு? அதையெல்லாம் கர்த்தர் கேட்பாரு. நான் ஒன்னே ஒன்று சொல்லி முடிக்கிறேன். நம்ம இந்திய தேசத்துல 200 வருஷத்துக்கு முன்னால மிஷினரிகள் வந்தாங்க. அவங்க எப்படி தெரியுமா? தொப்பில கூழ் வாங்கி குடிச்சாங்க. சில பேர் சின்ன வயசுல இறந்து போயிட்டாங்க. இந்தியாவுடைய உணவு உங்களுக்கு ஒத்துக்காது, இங்குள்ள கிளைமேட் ஒத்துக்காது, இங்குள்ள கலாச்சாரம் அவங்களுக்கு புதிது, இங்குள்ள சாப்பாடு புதுசுங்க. ஆனா எல்லாவற்றையும் அவங்க எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஆண்டவருக்காக வந்து பிரயாசப்பட்டு கோதுமை மணியா இந்த இந்தியாவில் மரித்து தங்கள் ஜீவனை விட்டார்கள். கொஞ்சம் யோசிங்க. நீங்க ஆண்டவருக்காக எந்த அளவுக்கு பிரயாசப்படுறீங்க? நமக்காக தன் ஜீவனை தந்த நம்முடைய நேசர், நம்முடைய இயேசுவுக்காக நீங்க பட்ட பிரயாசம் என்ன? உங்க பிரயாசம் ரட்சிப்புக்கு ஏற்ற பிரயாசமா இருக்கட்டும். ரட்சிப்புக்கு உரியது பிரயாசம். தேவனுடைய நாமத்துக்காக பிரயாசப்படுங்க.
அப்படி பிரயாசப்பட்டீங்கன்னா தேவ ராஜ்யத்துல உங்க கிரியைகளுக்கு பலன் உண்டு. அவர் சொன்னார் அல்லவா, சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறதுனாரு. உங்க பிரயாசத்துக்கு உரிய பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். பிரயாசப்படுங்க, உங்களை கர்த்தர் நித்தியத்தில் சேர்ப்பார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மில் என்றும் உள்ளது. God bless you.